அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் இயற்கணிதம் பாடத்தில் வளைவரை வரைதல் தலைப்பில் எடுத்துக்காட்டு 3-53 பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 3-53 y = x² + 4x + 3 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² + x + 1 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வை காண்க. இதுதான் கேள்வி. முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, இந்த இருபடி சமன்பாட்டுக்கு வரைபடம் வரையணும். முதல்ல கொடுத்துருக்கிறது. இப்போ அதுக்கு வரைபடம் வரையணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இதுக்கு அட்டவணை கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா பாருங்க, இந்த சமன்பாடு y = x² + 4x + 3ங்கிற சமன்பாட்டில் இந்த வளைவரையினுடைய முனையினுடைய x தொலைவு, இந்த வளைவரையின் முனையினுடைய x தொலைவு -b/2a, இப்போ -4/2, இப்போ -2. இப்போ இதுக்கு இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 4 எடுத்துருக்குறோம் நம்ம. இப்போ இதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது பாருங்கள். x² + 4x + 3 இதை ஒய்ன்னு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ எக்ஸுக்கான மதிப்பு -4லேருந்து +2 வரைக்கும் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? x² வேணும், 4x வேணும், +3 வேணும். இதையெல்லாம் இதுக்கெல்லாம் தனித்தனி நிறைகளை நம்ம ஏற்படுத்திக்குவோம். இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கும். x -4னா x² + 16, -3னா அதோட ஸ்கொயர் 9, -2ஓட ஸ்கொயர் 4, -1ஓட ஸ்கொயர் 1, 0ஓட ஸ்கொயர் 0, 1 1, 2ஓட ஸ்கொயர் 4. இப்போ +4xனா என்ன செய்யணும்? நம்ம +4ஆல் இந்த x மதிப்புகளை பெருக்கணும். +4ஆல் -4 பெருக்குனா +×−, -16. இப்போ +4 × -3, இப்போ -12, +4 × -2, இப்போ -8, +4 × -1, இப்போ -4, +4 × 0 0, +4 × 1 4, +4 × 2 8. இப்போ +3 இது மாறிலி, அதனால் எல்லா கட்டத்துலேயும் +3 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? y = x² + 4x + 3 கண்டுபிடிக்கணும். இப்போ x² + 4x + 3 இந்த 3 கட்டம் வெள்ளையா கலர் அடிச்சிருக்கிற கட்டங்களை கூட்டணும். இப்போ +16 -16 கேன்சல் ஆகிக்கும், +3 ஆன்சர். அடுத்தது இதில் 2 உறுப்பு இருக்குது பாருங்கள். 9 3 இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது, -12 இருக்குது. 9 3 12, 12ல் 12 போனால் 0. அதுக்கப்புறம் 4 3 7, 7 - 8னா -1, மைனஸில் பெரிய நம்பர் இருக்குது அதனால். அடுத்தது 4 3 4, 4ல் 4 போனால் 0. இங்கே 2 0 இருக்குது, 3 இருக்குது, 3 எழுதிக்கலாம். அதுக்கடுத்தது 1 + 4 5, 5 3 8, எல்லாமே ப்ளஸில் இருக்குது. 4 + 8 12 3 15. இப்போ இதற்கான அட்டவணை நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதோட வரைபடம் வரைஞ்சிடலாம். அதுக்கடுத்தது என்ன செய்யணுங்கிறத பார்த்துட்டு அந்த வரைபடத்தை வரைவோம். x² + x + 1 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்பதற்கு முதலில் y = x² + 4x + 3ங்கிற சமன்பாட்டிலிருந்து இந்த எதுக்கு தீர்வு காணணுமோ அந்த சமன்பாட்டை கழிக்கணும். இப்போ y = x² + 4x + 3ங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எந்த சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணுமோ அதை திரட்டி எழுதிக்கங்க. இதுக்கு தான் தீர்வு கண்டுபிடிக்கணும். அப்போ 0வை முன்னாடி போடுங்க. இந்த x² கீழே x² வர்ற மாதிரி வலதுகை பக்கம் அதை எழுதிக்கங்க. இப்போ கழிக்கணும். கழிக்கிறதுனா என்ன? குறியை மாற்றி கூட்டணும். அப்போ y - 0னா y தான். இங்கே x² - x²னா 0 வந்துடும், போட தேவையில்லை. 4x இங்கே மைனஸ் போடணும் குறியை மாற்றணும்னா. அப்போ 4x - xனா 3x, +3 இது மைனஸ் ஆகிக்கும். அப்போ +3 - 1னா +2. இப்போ நமக்கு கிடைக்கிறது y = 3x + 2. இங்கு y = 3x + 2 என்பது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு. இதன் வரைபடம் வரைவதற்கு கீழ்கண்டவாறு அட்டவணைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேர்கோடு வரைவதற்கு நமக்கு 2 புள்ளி கரெக்டாக கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ ஒரு புள்ளி வந்து இதுக்கு 0 போடலாம் எக்ஸுக்கு. இப்போ 0 போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும். இப்போ x 0னா y 2ங்கிறது ஒரு புள்ளி. அடுத்தது எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா இது என்ன செய்யுது? ஆக்சுவலாக x மதிப்பை 3ஆல் பெருக்கி 2 கூட்டுது. அப்போ 1 போட்டிங்கன்னா 1 3 3, 3ஓட 2 கூட்டினா 5. இப்போ 1 போட்டால் 5, 2 போட்டால் என்ன வரும்? 2 3 6, 6 + 2 8ன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டால் 3 × -1 -3 +2ன்னா -1 வரும். எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டால் 3 × -2 -6 + 2, இப்போ -4ன்னு வரும்.
இதில் நமக்கு சரியான 2 மதிப்புகள் எடுத்தாலே இந்த நேர்கோட்டினுடைய வரைபடம் கரெக்டாக வந்துடும். இந்த 2 வரைபடங்களையும் முதல்ல நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் தீர்க்கலாம். முதல்ல இதை புரிந்து கொள்வதற்காக முதல்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க. y = x² + 4x + 3க்கான வரைபடத்தை வரைய சொல்லியிருக்காங்க. இது இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். y = x² + x + 1க்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த வளைவரையானது கோட்டுக்கு மேலே தான் இருக்குது. இப்போ எக்ஸ் அச்சை வெட்டவே இல்லை இந்த 2வது வளைவரை. அப்போ அதுக்கு தீர்வு இருக்காது, மெய்யெண்களில் தீர்வு இருக்காது. அப்போ இது நல்லா பார்த்துக்குங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வளைவரைக்கு தான் வரைபடம் வரைஞ்சிருக்கோம், வரைய போகிறோம் நம்ம. இந்த 2 வளைவரைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான் நமக்கு இருக்கிற அந்த நேர்கோடு, இந்த நேர்கோடு. இப்போ இந்த நேர்கோடு இந்த முதல் வளைவரையை வெட்டுச்சுன்னா தீர்வு இருக்கும், வெட்டலைன்னா தீர்வு இருக்காது. இப்போ இந்த நேர்கோடு முதல் வரைவரையை வெட்டலை, அப்போ இதுக்கு தீர்வு கிடையாது. இதுதான் அதில் உள்ள புரிதல். இப்போ பார்க்கலாம், நமக்கு முதல்ல கொடுத்த வளைவரை எது? y = x² + 4x + 3. இதுக்கு அட்டவணை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். -4க்கு 3, -3க்கு 0, -2க்கு -1, -1 0, 0 3, 1 8, 2 15ன்னு வந்திருக்கு. இந்த அட்டவணைக்குரிய புள்ளிகளை நம்ம வரைபடத்தாளில் குறிக்கணும். XY அச்சுக்களை குறிச்சிக்கங்க, அதுக்கு தனியாக மதிப்பெண் உண்டு. எக்ஸ் அச்சில் புள்ளிகளை கீழையும் ஒய் அச்சில் இடதுகை பக்கமும் குறிங்க. அளவு திட்டம், சரியான அளவு திட்டம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகுன்னு எடுத்துக்கோங்க, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே 15ங்கிற நம்பர் வந்திருக்கிறதுனால 2 அலகு எடுத்துக்குவோம். இப்போ முதல்ல புள்ளியை குறிப்போம். -4,3. எக்ஸ் அச்சில் -4 தோ இருக்குது, 3 2க்கு 4க்கு நடுவில் இந்த இடம். அப்போ -4,3 புள்ளி தோ இருக்குது, குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -3 0, எக்ஸ் அச்சின் மீது அமையும் அந்த புள்ளி இதோ இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா -2 -1. -2 -1ன்னா கீழே வந்துடும், இடது கீழ் இதோ இருக்குது பாருங்கள். 0க்கும் -2க்கு நடுவில் -2, -2, இங்கே இருக்குது 2 இடம். இப்போ அதை குறிச்சிக்கங்க. அதுக்கப்புறம் -1 0, இது எக்ஸ் அச்சின் மீது அமையும். 0,3, இப்போ ஒய் அச்சின் மீது அமையுது 3ங்கிற இடத்துல இங்கே இருக்குது. அடுத்தது 1,8, எக்ஸில் 1 ஒய்யில் 8 இதோ இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் 2,15, 2 கோட்டு வழியாக போங்க. 14க்கும் 16க்கும் நடுவில் இருக்கிற இந்த கோடு தான் 15. இப்போ 2,15 இங்கே குறிச்சிக்கணும். இப்போ இந்த புள்ளிகளை குறித்து முடித்தாகிவிட்டது. இப்போ இந்த புள்ளிகளை கையால் பென்சிலால் ஒரு இழைவான வளைவரையை வரைந்து இணைக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த சிவப்பு கலர் கோடு போது பாருங்கள், இந்த மாதிரி அழகாக போட்டு மேலே ஒரு அம்புக்குறி, இந்த பக்கம் அம்புக்குறி போட்டுக்குங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நம்ம அந்த நேர்கோடு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, y = 3x + 2, இதனுடைய அட்டவணை. இந்த அட்டவணையில் உள்ள புள்ளிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் 2 புள்ளி குறிச்சா கூட போதும். 0,2 குறிக்கிறீங்கன்னா 0 2ங்கிறது எங்கே இருக்கும்? ஒய் அச்சின் மீது அமையும். 0 2 இதோ இருக்குது, இதை குறிச்சிக்கிங்க. அடுத்தது 1 5 இங்கே இருக்கு, குறிச்சி. இந்த 2 புள்ளியை இணைச்சி கோடு போட்டாலே இந்த நேர்கோட்டுக்கான கோடு கிடச்சிரும். இப்போ எல்லா புள்ளியும் இணைக்கணும்னா -2 -4, -2 -4 கீழே இருக்குது பாருங்கள், -2 -4 வருது. அதுக்கு அடுத்தது -1 -1 இங்கே இருக்குது. அதுக்கடுத்தது 0 2 ஏற்கனவே குறிச்சிட்டோம், 0 2, 1 5 குறிச்சிட்டோம், 2 8 இங்கே இருக்குது. இப்போ இதை இணைச்சி கோடு போட்டுற வேண்டியதான். இப்போ இந்த முதல் வளைவரையும் இந்த நேர்கோடும் எங்கேயாவது வெட்டுதா பாருங்கள்? வெட்டவே இல்லை. இப்போ வெட்டவே இல்லைன்னா இந்த 2வது வளைவரைக்கு என்ன இருக்காது? தீர்வு இருக்காது. இப்போ பாருங்களேன், y = 3x + 2 என்ற நேர்கோட்டின் வரைபடம் y = x² + 4x + 3 என்ற பரவளையத்தை எந்த ஒரு புள்ளியிலும் வெட்டாமல் தொடாமல் சொல்கிறது. எனவே x² + x + 1 = 0 என்ற இருபடி சமன்பாட்டிற்கு மெய்யெண் தீர்வுகள் இல்லை. இதை தான் நான் உங்களுக்கு இந்த ஜியோஜிப்ராவில் போட்ட படத்தையும் காமிச்சேன். இதுதான் x² + x + 1. இது x அச்சை வெட்டவே இல்லை பாருங்கள். இதுக்கு தீர்வு மெய்யெண்களில் இருக்காது. அதை தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இதுக்கு வித்தியாசமாக இருக்கிற அந்த நேர்கோட்டுக்கு வரைபடம் வரைஞ்சி இந்த முதல் வளைவரைக்கும் நேர்கோட்டுக்கும் வெற்ற புள்ளிகள் இருந்ததுன்னா தான் அது 2வது வளைவரைக்கும் என்ன இருக்கும்? தீர்வு இருக்கும் மெய்யெண்களில், இல்லைன்னா இருக்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த கணக்குக்கு என்ன சொல்லுங்கள்? x² + x + 1 = 0 என்ற இருபடி சமன்பாட்டிற்கு மெய்யெண் தீர்வுகள் இல்லை. புரியுதுங்களா? நன்றி.